கொஞ்சம் புரியுதா புரியலையா? புரிஞ்சுக்கவே ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம விஜய் பார்வதி சமகான்ல எடுக்கிறாங்க, திவாகரை போட்டு பொலந்து எடுக்கிறாங்க. அது என்னன்றது ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோவில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விஜய் பார்வதி என்ன கேட்குறாங்கன்னா, ஏன்னா உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தலகாணியை தூக்கி முதல்ல ஒரு அடி வச்சாங்க. மறுபடியும் அதே வார்த்தையே கேட்டு தலகாணியை தூக்கி ரெண்டாவது அடி வெயிட்டா அந்த சந்திரமுகியா மாறின தருணத்தை பார்க்க முடிஞ்சது. அப்படி போட்டு சரியான அடி வச்சாங்க திவாகரை. தலைக்காணிலே அடிச்சாலும் வலிக்கும் மக்களே, ஓகேவா? இங்க வந்து யாரையும் வந்து அடிக்கூடாது, வார்த்தையால சண்டை போட்டுக்கலாம். யாரையும் வந்து பர்சனலா அடிக்கூடாதுன்றது வந்து ஒரு ரூலாவே இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம விஜய் பார்வதி மீறி இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம விஜய் அட்ரஸ் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது டவுட் தான். இதே வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு பண்ணியிருந்தா நேற்றுக்கு சீனே வேற. இதே திவாகர் வந்து விஜய் பார்வதி இந்த மாதிரி தலைக்காணிலேயே ஆசை அடிச்சிருந்தாருன்னா விஜய் பார்வதி நம்ம கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஃபெமினிஸ்ட்னு ஒரு மேட்டரை கையில் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆம்பளத்தனத்தை காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு எகிரின்னு போயிருப்பாங்க. இந்த பிரச்சனையை வேற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல திருப்பி இருப்பாங்க. பசங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல திருப்பி திவாகருக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுக்குற அளவுக்கு போயிருக்கும் இந்த பிரச்சனை. இதே வந்து இப்படி திரும்பி இருந்தா இப்போ விஜய் பார்வதி அடிச்சதுனால திவாகர் வந்து இதை சாஃப்டா எடுத்துட்டு போனதுனால இது வந்து ஒரு மேட்டராகவே இருக்காது. பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு சண்டே சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சொல்லுவாப்புல இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைல்டா வந்து தட்டி விட்டு போயிடுவாப்புல. ஏன்னா அவர் கையை வெட்டிடுவேன்னு சொன்னதுக்கே அந்த அளவுக்கு எதுவும் கேட்கல, ஓகேவா? இதெல்லாம் பெருசா கேட்டுருவா போறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதுதான் மக்களே இங்க நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு விஷயம், நான் வந்து இங்க யாரையும் நம்பி கேம் விளையாட வரல, ஓகேவா? எனக்கு என் கேம் ஆட தெரியும், ஆனா நம்பளவங்களே என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்றது எனக்கு வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. யார்கிட்ட கமருதன் கிட்ட வந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க கியூசில மறுபடியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது குவாலிட்டி செக்கிங்ல ஒர்க் பண்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. சுபிக்ஷா அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிட்டு அவங்க வந்து உட்காந்து மறுபடியும் கியூசில இருக்காங்க. அப்போ கமருதன் ஏதாவது பேசும்போது தான் அவங்க அழுதுட்டு இருக்காங்க. நான் நம்பினவங்களே என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்றது தான் எனக்கு வந்து கஷ்டமா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து என்ன இப்போ வரைக்கும் இப்படிதான் வந்து குத்திட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டே என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணி அழகு பார்க்க முடிஞ்சது. இதுதான் வந்து இப்போ ப்ரோமோல போட்டிருக்காங்க. லைவ்ல வந்து இன்னொரு விஷயம் ஒன்று தரமா நடந்திருக்கு. அது அடுத்த வீடியோல சொல்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.